ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா குரூப் ஸ்டேஜில் தன்னோட கடைசி லீக் ஆட்டத்தில் ஓமனுக்கு எதிராக பல பரீட்சை நடத்திருக்காங்க. ஏற்கனவே குரூப் 4க்கு தகுதி பெற்றுட்டாங்க. இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு சம்பிரதாய ஆட்டமாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இந்த போட்டியை இன்னும் விறுவிறுப்பாக்கிறதுக்காக சில மாற்றங்களை இந்திய அணி செய்ய இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது என்னென்ன மாற்றங்கள், இது எப்படி ஆட்டத்தை சுவாரஸ்யமாக மாற்ற போகுது, இதனால இந்திய அணிக்கு என்ன பயன் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட பிளேயிங் 11ல மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பிளேயிங் ஆர்டர்லயும் மாற்றங்கள் கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் 2 மாற்றங்கள் இந்திய அணியில நிச்சயமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுல முதல் மாற்றம் அப்படிங்கிறது ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு இந்த போட்டியில ஓய்வு அளிக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அவருக்கு பதிலாக யாரு இந்திய அணிக்குள்ள என்ட்ரி தர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் இந்திய அணியோட முக்கியமான பவுலரான ஹர்ஷ்தீப் சிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை இந்திய அணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நிச்சயமா பிளேயிங் 11ல இடம்பெற போறாங்க பும்ராவுக்கு பதிலா. அடுத்ததா இன்னொரு மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா, அக்ஷர் பட்டேல் இல்லைனா குல்தீப் யாதவ் இவங்க 2 பேர்ல யாரையாவது பெஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக ரிங்கு சிங்கை இந்தியாவோட பிளேயிங் 11க்குள்ள கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படியும் இல்லை அப்படின்னா திலக் வர்மாவை பெஞ்ச் பண்ணிட்டு ரிங்கு சிங்குக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்தியன் டீமுக்குள்ள இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதன் மூலமா பெரும்பாலும் எல்லா வீரர்களும், அதாவது இந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேர்வு குழுவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பிளேயிங் ஆர்டர்ல வரக்கூடிய மாற்றங்கள் இது ரொம்பவே முக்கியமான மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் 2 போட்டியில ஒரு சில பேட்ஸ்மேன்கள் மட்டும் தான் களமிறங்கி விளையாடி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தமே 3 பேட்ஸ்மேன்ஸ் தான் விளையாடி இருந்தாங்க. அதுல 2 பேர் ஓப்பனர்களான சுப்மன் கில், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல சூரியகுமார் யாதவ் இறங்கி விளையாடி இருந்தாங்க. அடுத்த போட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த முக்கியமான போட்டியிலுமே இந்தியாவோட பேட்ஸ்மேன்கள் அப்படிங்கிறது குறைவான அளவில் தான் பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த போட்டியிலுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் விளையாடி இருக்காங்க. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் சிவம் துபே விளையாடி இருந்தாங்க. ஸோ இவங்க 5 பேர் ஏற்கனவே விளையாடிட்டாங்க. மிக முக்கிய வீரராக பார்க்கப்படுற சஞ்சு சாம்சனுக்கு இது வரைக்கும் பேட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்காம இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த கட்டங்கள் போகும்போது போட்டி இன்னும் கடினமானதா மாறக்கூடும். அப்படிங்கும் போது ஒரு முறையாவது சஞ்சு சாம்சனுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சு இந்த முறை அவரை ஒன் டவுன்ல, அதாவது 3வது வீரராக களமிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்திய அணிக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இதே மாதிரி அடுத்தடுத்து, அதாவது ஹர்திக் பாண்டியா மாதிரியான வீரர்களையும் முன்கூட்டியே களமிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. அடுத்ததா இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் இந்திய அணி பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதாவது டாஸை பொறுத்த வரைக்கும் முதல் 2 போட்டிகள்லையுமே இந்திய அணியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 போட்டியுமே செகண்ட் பேட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது சேசிங்ல தான் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் பவுலிங் போட்டிருக்காங்க. 2வது ஹாஃப்ல தான் இந்த டியூ ஃபேக்டர், அதாவது இந்த பனிப்பொழிவில் பவுலிங் போடுறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கல இது வரைக்கும் துபாய் மைதானத்தில். அதனால அதையும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்திய அணிக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதுக்காக ஒருவேளை இந்திய அணி டாஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த முறை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிச்சார்த்தைய முறையில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகி இருக்கு. இதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா ஓமனுக்கு எதிரான போட்டி அப்படிங்கிறது இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியமான போட்டிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க குரூப் 4 சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவினா கூட நெட் ரன் ரேட் அடிப்படையில் அவங்க தான் அந்த டாப் பொசிஷன்லையும் இருக்க போறாங்க. அதே மாதிரி இந்திய அணி அடுத்தடுத்து விளையாடக்கூடிய போட்டிகள் அப்படிங்கிறதுமே ஏற்கனவே உறுதி ஆகிடுச்சு. அதனால இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை அவங்க ட்ரையல் பேசிஸில் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்க போகிறாங்க. இருந்தாலும் எப்படியுமே ஒரு ஓமனுக்கு எதிரான போட்டி அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப ஈஸியாகவும் கடந்து போயிட மாட்டாங்க. அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது போட்டியில் நிச்சயமாக சுவாரஸ்யத்தை கூட்டும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த சந்தேகமும் கிடையாது.